கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது கலாத்தியர் 2வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுல் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். வசனம் 20ல் இந்த வசனம் ஒவ்வொரு கிறிஸ்துவருக்கும் முக்கியமான வசனமாக இது கருதப்பட வேண்டும். மற்றவர் எடுத்து சொல்லும்போது இந்த வசனம் நமக்கு உறுதியாக இருக்குங்கிறது நமக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம கடந்த காலத்தில் ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்போம். அந்த பாவத்திலிருந்து மறித்து ஒரு புதிய மனுஷனாக இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்தான ஒரு நல்ல மனுஷனாக ஒரு மரியாதை உள்ள மனுஷனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற இல்லையா? அப்போ இது எப்படி நடந்துட்டு கொண்டு இருக்கிறதுக்கு இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்கிறாரு வசனத்தை பார்க்கும், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது சரீரத்தில் பிழைத்திருக்கிறதோ என்மேல் அன்பு வைத்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கேங்கிறார். அதாவது இந்த வசனத்தை நம்ம முழுசாக பார்க்க போனால் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போது வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, இது என்னுடைய வாழ்க்கை இல்லை, கர்த்தராக இயேசு கிறிஸ்து. இந்த சரீரத்தில் நான் வாழல, யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நீ வாழ்ந்தது இல்லையா, அந்த பழைய வாழ்க்கை தான் உன்னுடைய வாழ்க்கை, அது மரித்து போயிடுது. இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய தயவு, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ மேலே உள்ள தயவுனால இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இந்த சமூகத்தில் அந்தஸ்த நல்ல மனுஷனாக ஒரு மரியாதைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம மேலே வச்ச தயவுனால வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இப்போது இந்த சரீரத்தில் யார் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது? கர்த்தராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் நமக்கு தெரியுது. அப்போ நம்ம மேலே இது எப்படின்னா, தேவகுமாரன் நம்ம மேலே உள்ள அவ்வளோ அளவு கடந்த அன்பு வைத்ததுனால நாம் ரட்சிக்கப்படுவதற்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, தம்மை தாமே ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ நமக்காக மரித்திருக்கிறார். நாம் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்காக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் சுமந்தார். நம்ம பாவத்தை அவர் சுமந்து அவர் மரித்தாருங்கிறத நம்ம ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் மனசில் வச்சுக்கணும். அந்த வசனம் என்ன சொல்லி முடிக்கிறது என்றால், இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இந்த சமூகத்தில் நல்ல மரியாதையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்னா தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வச்ச ஒரு சின்ன தயவு தான், நம்மளை முன்குறித்திருக்கிறார். அப்போ நம்மளை அறிந்து அவர் தெரிந்து நம்மளோட வந்து நம்ம உடம்புல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நம்ம உடம்பு அவ்வளோ பரிசுத்தமாக வைத்து கொள்ளப்பட வேண்டுங்கிறது நம்ம ஒவ்வொரு புரிஞ்சுக்கொள்ளணும். தேவையில்லாமல் என்னை கண்டபடி இந்த உடம்பை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் தேவனுக்கு பிரியமான விஷயத்தை செய்யும்போது தேவன் மகிமைப்படுவார். அப்படியாக தேவனுக்கு என்ன பிரியப்படுகிறதோ, கர்த்தர் இந்த உடம்புல வாழ்ந்து கொண்டிருக்காருன்னா அந்த உடம்பை நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டுங்கிறது ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் நினைவில் வச்சுக்கணும். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியாக நாம் முதல்ல பாவத்தில் இருந்தோம், பிறகு மரித்தோம், பிறகு உயிரோடு தேவனுடைய தயவுனால பிழைத்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம மேலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாருங்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் மனசில் வைத்து கொண்டு ஒழுக்கத்தோடும் கண்ணியத்தோடு வாழ வேண்டுங்கிறது வசனம் சொல்லுகிறது. அப்படியாக அந்த வசனம் முழுசும் படிப்போம், தியானிப்போம். கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஆமீன்.